அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு அழகான கல்லூரி நாட்கள். சிறுகதை 3. இக்கதையில் வருபவை அனைத்தும் கற்பனையை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. ராமன் மிகவும் வேண்டா வெறுப்பாகவும் மிக சோர்வாகவும் அந்த கல்லூரியில் சேர்ந்தான். சேர்ந்த முதல் நாள் வகுப்புக்கு சென்றான். அவனுக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியிருந்தது. அவன் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. வெறும் 10 மாணவர்கள் மட்டுமே உட்கார்ந்து இருந்தனர். மெட்டீரியல் சயின்ஸ் பாடம் போய்க் கொண்டிருந்தது. அந்த மேடம் அந்த பாடத்தை அழகாகவும் ஆர்வத்தோடும் எடுத்துக்கொண்டிருந்தார் மாணவர்களுக்காக. நான் சென்றவுடன் அந்த மேடம் என்னை வரவேற்றார். அந்த 10 மாணவர்களும் எழுந்தனர். நான் புதியதாக வந்த புரொஃபஸர் என்று நான் கலங்கிய முகத்தோடு நின்று கொண்டிருந்தேன். மேலும் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தேன். ரவி என்ற மாணவன் அருகினேன். அவன் கூறிய வார்த்தை, டேய், இவன் ப்ரொஃபஸர் இல்லடா, டைரக்ட் செகண்ட் இயர் டா என்று கூறினான். ராமன் ரவியிடம் கேட்ட முதல் வார்த்தை, என்னடா கிளாஸில் 3 பொண்ணுங்க மட்டும்தானா என்றான். ரவியின் முகத்தில் ஆடவில்லை. என்னடா இவன் பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். அவன் வந்தால் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ, அல்லது ஸ்ட்ரென்த் எவ்வளோ, பில்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டாஃப் என்னென்ன, பிரின்சிபால் பேர் என்ன, ஹச்ஓடி பேர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இதையெல்லாம் விடுத்துட்டு இவன் வெறும் 3 பொண்ணுங்க தானா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு அடுத்த மாணவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். உடனே அந்த நேரம் இடைவேளை மணி ஒலித்தது. அதே நேரத்தில் அந்த 3 மாணவர்களும் ராமனை கவனித்தனர். ஆனால் இவன் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இவன் ஏதோ ஒரு வித மன இறுக்கத்தோடு முன் இருந்த காலேஜில் இடைவேளை மணி அடித்தவுடன் காலேஜ் கேண்டீன் செல்வது போல இங்கும் அவன் காலேஜ் கேண்டீன் நோக்கி சென்றான். அங்கு அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. பிற துறை மாணவியர்கள் இவனை புதிதாக கவனித்தனர். எல்லா விதத்திலும் லெவலாக இருப்பதைக் கண்டு வியந்தனர். இவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய கவனம் முழுவதும் தான் தேடி வந்த அந்த கல்லூரியில் தொலைத்த நாட்களையும் அதை தீர்க்க சூடான டீயை மட்டுமே. அவன் அந்த டீ மாஸ்டரிடம் நோக்கி குரல் கொடுத்தான். அண்ணா, ஸ்ட்ரெஸ் நீக்கிற மாதிரி ஒரு டீ என்றான். மறுபடியும் கூறினான், அண்ணா, ஸ்ட்ரெஸ் நீக்கும்படி ஒரு டீ கொடுங்க என்றான். கேண்டீன் டீ கடைக்காரர் சற்று யோசித்தார். ஓகே தம்பி என்றார். டீ வந்தது. வசந்தமும் வந்தது. ஆம், அழகிய பெண் ஒருத்தி பர்ஸோடும் பாசத்தோடும் எதிரே நின்று கொண்டிருந்தாள். தான் அந்த காலேஜ் விட்டு இங்கு சேர நீதான் காரணமே என்று தனக்கு எதிரே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் அவன் கூறினான். மேலும் நான் வகுப்பிற்கு வந்து பார்த்து, ஆனால் நீ அங்கு இல்லை, ஒருவேளை நீ மறுபடியும் வேறு கல்லூரிக்கு சென்றிருப்பாயோ என்று நினைத்தேன் என்று கூறினான் அவன். அதற்கு அவள் கூறிய வாசகம், நான் கணிப்பொறித்துறை என்றாள் என்று கூறி அவள் சிரித்தாள். உடனே நான் மெக்கானிக்கல் துறை என்று கூறினேன். மீண்டும் அவள் சிரித்தாள். கல்லூரி சேர்ந்த 12 மணி நேரத்தில் முதல் முறையாக சிரித்தேன். பிறகு அவள் கூறினாள், நமது துறை வேறாக இருந்தால் என்ன, நாம் கம்ப்யூட்டர் லேபில் சந்திக்கலாம் அல்லது லஞ்ச் டைமில் பார்க்கலாம் என்று கூறினாள். டீ குடிக்க வந்த இடத்தில் தேவதையா, கேண்டீனில் கண்ட குட்டி பிசாசு என்று மனதில் நினைத்து கொண்டு இருக்கும்போது ட்ரிங் என்று இடைவேளை கண்டினியூ மணி ஒலித்தது. ராமனும் சீதையும் விடைபெற்றனர்.
பாய் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய வகுப்புகளை நோக்கி இந்த அழகிய சிறுகதை, அழகிய கல்லூரி நாட்கள் சிறுகதை 3 கேட்டு ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும், யூடியூப் வாசிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா ப்ரொஃபஸர். நன்றி, வணக்கம்.